அமெரிக்காவும் ஈரானும் இப்போ போர். இப்போது அது அமெரிக்கா ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, ஒரு நாளில் நாங்கள் உள்ளே நுழைவோம், அதுக்கே அவங்க தாங்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அப்படி இல்லை, அது பாட்டு போய்கிட்டே இருக்குது. 7 நாள் ஆச்சு. ஒரு இடம் தாங்க, ஒரு சின்ன இடம். அது ஈரான் அந்த தண்ணி போகிற இடம். அது சின்ன இடம் தான். அது இப்போ ஈரான் கிட்ட இருக்குது. இதை அமெரிக்கா கைப்பற்றிடுவேன்னு சொல்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மோஸ் அப்படின்ற ஒரு இடம். அந்த இடத்த இவங்க கைப்பற்றிடுவேன்னு சொன்னாங்க. பட் இது வரைக்கும் அது ஈரான் கிட்ட தான் இருக்குது. ஆனால் அந்த ஈரானை ஒரே நாளில் அவங்க அழிச்சிடுவேன், அதுக்கே அவங்க பயந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் உள்ளே போவோம். அந்த ஒரு நாளோட இதுலேயே அவங்க அழிஞ்சுவாங்க, அவங்க பயந்துடுவாங்கன்னு சொன்ன அமெரிக்கா இப்போது இத்தனை நாள் ஈரான் தாக்கு பிடிச்சிட்ருக்காங்க. இப்படி பாருங்களேன், அமெரிக்கா 1 மந்த்தாக தான் இதை கால்குலேஷன் பண்ணிட்டு போகுது. பட் ஈரான் 20 இயர்ஸாக அவன் அவ்வளவு தைரியமாக இருக்கான். அவ்வளவு ஒரே பாலைவனம் தான் ஃபுல்லும். பார்த்தீங்கன்னா மேலேருந்து சேட்டலைட் வீடியோவில் ஃபோட்டோஸ்லலாம் அப்படியே ஃபுல்லும் பாலைவனமாக தான் இருக்குது ஈரானில். பட் எல்லாமே டனல் இருக்குது. அதில் ஃபுல்லுமே டனல், எங்கே பார்த்தாலும் மிசைல்ஸு. இந்த மொய்க்கிறா போல் மிசைல்ஸ் வச்சுருக்காங்க. அது ஒன்று வந்துச்சுன்னா 100 அழிக்குது, 100 பேர் அழிக்குது. இதில் ட்ரோனுன்னு ஒன்று மாதிரி கண்டுபிடிச்சிருக்கானுங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு $10,000 தான் அவன் ஈரான் செலவு பண்ணி அதை அவன் உருவாக்குறான். பட் அதனோட வேலை என்ன? நீ போய் இங்கே இந்த இது மாதிரி இதெல்லாம் ஆளுங்களை வச்சு இது பண்ணுவானுங்க. இப்போ மிஷினே வச்சு முதல்லாம் அப்படியே தற்கொலைப்படை அப்படின்ற மாதிரி அனுப்புவானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரோன் அவ்வளோதான். அவன் $10,000 தாங்க அதுக்கு செலவு பண்ணுறான். பட் அது போய் அழிக்குது பாருங்க. அந்த அமெரிக்காவிலையும் இஸ்ரேலியிலையும் அம்மாடி ஆயிரக்கணக்கா, அவன் $10,000 செலவு பண்ணி இவன் கோடிக்கணக்கில் உள்ள இதுல அழிக்கிறான். ஈரான் கோடிக்கணக்கான இது இவங்களுக்கு நஷ்டமாகுது. அது போய் அதனோட வேலை என்னங்க, அது ஒரு மிஷின். அது அப்படியே போயிட்டு அது ஒரு மிசைல், அது போட்டால் அவ்வளோதான். அந்த இடத்துல ஒரு கால்குலேஷன் வச்சு அவன் அனுப்பிடுறான். அது அங்கே போய் விழுந்து எல்லாத்தையும் நாசப்படுத்துது. அப்போ அவனோடது என்ன கால்குலேஷன் பண்ணி பார்த்தா ஒரு 8 லட்ச ரூபாய் அப்படின்னு இருக்கிறத உருவாக்கி கோடிக்கணக்கில் அழிக்கிறான். ஆனால் இவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, அமெரிக்கா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா உக்ரைன் கிட்டக்க இவங்க ஹெல்ப் கேட்குறாங்க. அவரே பிரசிடெண்ட்டே சொல்கிறாரு, இங்கே அமெரிக்கா ஹெல்ப் கேட்டிருக்காங்கன்னு. ஏன்னா அந்த டெக்னாலஜி சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உக்ரைனோடது. அந்த டெக்னாலஜி அவனுக்கு தான் தெரியும். அதனால அமெரிக்கா இவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்குது. ஸோ இவங்க ஒரு டீமு, உக்ரைன், அமெரிக்கா, இஸ்ரேல் எல்லாம் ஒரு டீமு, ஈரான், ரஷ்யா, சைனா அதெல்லாம் ஒரு டீமு. இப்போது இவங்க மாட்டுட்டு ஒரு நாள் 2 நாளில் முடியும்னு சொல்லிட்டு, பட் இத்தனை நாள் இப்பயே போயின்னு இருக்கு. ஸோ ஈரான் எச்சரிக்கிறான், நான் என்னால் முடியும் செய்வேன் அப்படின்னு காமிக்கிறான். அவன் எதிர்த்து நிற்கிறான். இவங்க ஒரு நாளில் 2 நாளில் முடிஞ்சிரும்னு சொன்னதை அவன் எதிர்த்து நிற்கிறான். இத்தனை நாளும் போராடுறான். ஆனால் இதுக்கு நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, அதர் மிடில் ஈஸ்டில் இருக்கிறவங்கெல்லாம், சவுதி, இந்த துபாய், கத்தார், இதெல்லாம் இன்னும் நிறைய இருக்கு இல்லைங்களா. அதர் மிடில் ஈஸ்டில் இருக்கிறதெல்லாம் இவங்க தானே பாதிக்கப்படுறாங்க. அங்கே இருந்து சிலரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ நம்மளுக்கு தெரிஞ்சவங்களே பார்த்தீங்கன்னா
ஒரு ஃபோன் அடிக்கிறப்பையோ இது பண்ணுறப்பையோ ஒரு சேஃபான கண்ட்ரியாக இருந்ததுங்க துபாய். ஒரு சேஃபான கண்ட்ரி. ஒரு மூணு ஹவரில் போனால், ஒரு 3 ஹவரில் போனால் துபாய் போயிடலாம். இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒன்றுனா குழந்தைங்கள கூப்பிட்டாலும் அங்கேருந்து வந்துடுவாங்க. பிள்ளைங்க போயிருக்காங்க வேலைக்காக, அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, தொழிலுக்காக அங்கே போயிருக்காங்க இல்லையா. அவங்கெல்லாம் இப்போ எப்படி பதறிக்கிட்டு இருக்காங்க, எவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்போ இது முடியும், என்ன ஆகும் அப்படின்றது தானே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நைட்டில் போய் ஒரு டொம்முன்னு ஒரு மாதிரி சத்தம் கேட்டுகிட்டே இருந்ததுன்னா, ஒரு பட்டாசு வெடிச்சதுன்னா, நம்மளுக்கு தீபாவளி இல்லையே, ஒரு பட்டாசு வெடித்தாலே நம்மளுக்கு எவ்வளவு ஒரு பயம் இருக்குங்க. எவன் எந்த இடத்துல வந்து எங்கே போட போகிறானுங்களோன்னு நம்ம கத்துறோமா இல்லையா, டே கொஞ்சம் தூரம் போய் வெடிங்கடா அப்படின்னு. ஆனால் மிசைல்ஸ் அனுப்புகிறானுங்க, மிசைல்ஸ் அனுப்புகிறானுங்க. அதெல்லாம் பார்த்து அந்த மக்கள் எவ்வளவு அடைஞ்சிருப்பாங்க, எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க. எப்போ முடியும்னே தெரியல. இப்படியே ஒரு மாதிரி ஒரு கிளியிலேயே இருக்காங்க. சிலர் வந்து துபாயிலலாம் அவ்வளோ பெரிய ஃப்ளாட்லலாம் எல்லாம் காலி பண்ணி கீழே அண்டர் கிரவுண்டில் போயிட்டாங்களாம். அண்டர் கிரவுண்டில் போயிட்டு அங்கே இது பண்ணிகிட்டு இருக்காங்களாம், எப்போ என்ன சொல்லுவான்ன்ற மாதிரி. சிலர் ரெடியாகவே இருக்காங்களாம், எந்த நேரத்துக்கு என்ன ஆகுமோ, என்ன எங்கே சொல்கிறானோ அங்கே போய் ஆகணுன்ற மாதிரி ரெடியாக இருக்காங்களாம். இதெல்லாம் நடக்குது. ஆனால் ஈரான் சொல்கிறான், என் நாட்டு தலைவனை நீ அழிச்சிட்ட, என்னோட நாட்டை அழிச்சிட்ட, என்னால் இதையும் செய்ய முடியும்னு அவன் காமிக்கிறான். என்னால் இதையும் செய்ய முடியும், எங்களால் முடியும் அப்படின்னு அவன் காமிக்கிறான், எச்சரிக்கை விடுறான். அமெரிக்கா என்ன சொல்லுது, ஏன் ஆளுங்க மேலே கையை வச்ச இதை விட அழிவை சந்திப்பேன்னு அமெரிக்கா சொல்லுது. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், இல்லை உன் ஆட்களை நீ கூட்டிகிட்டு போ, இல்லைன்னா நாங்கள் அழிச்சிடுவோன்றான். எவ்வளவு பேர், மில்லியன் கணக்கில் கூட இருப்பாங்க ஒவ்வொரு நாட்டிலையும். அந்த மாதிரி எங்கேயோ இருந்து போய் எங்கேயோ தங்கி தானே வேலை பார்க்குறாங்க. அந்த மாதிரி இப்படி போயின்னு இருக்கு போர். ஒரு சின்ன இடம், அந்த தண்ணி போகிற இடம்தான் இது. அதுதான், அது என்ன நேமு, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மோஸுங்கிறாங்க. ஹோர்மோஸ்ன்ற அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மோஸ்ன்ற ஒரு தண்ணி இடத்துக்கு யார் கைப்பற்றுறதுன்றது தான் இப்போது பெரிய இது. இப்போ இது யார் எடுக்கிறதுன்னு, இதுக்கு இத்தனை நாட்டு மக்கள் வந்து பாதிப்படைகிறாங்க. ஆனால் பாருங்க, அவன் நினச்சாங்க, அமெரிக்கா நினச்சாங்க பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு சின்ன நாடு, அவனை எடுத்துடலாம். ஆனால் அவன் தானே சுப்பீரியர், அமெரிக்கா தானே சுப்பீரியர். பார்த்தீங்கன்னா நம்மளோட பார்த்தீங்கன்னா அவன் தான் சுப்பீரியர், அமெரிக்கா தான். ட்ரம்ப் என்ன சொன்னார், அப்படியே நாங்கள் முடிச்சுவோம் பண்ணிடுவோம்னாரு. ஆனால் அதை பார்த்தீங்களா, இவன் வச்சான் ஒரு செக்கு, என்னால் முடியும், என்னால் செய்ய முடியும்னு காமிச்சின்னு இருக்கான். நினச்சிப்போம் நம்ம பெருசு, யானை பெருசு தான். ஆனால் யானைக்கும் அடி சறுக்கும். ஒரு எறும்பு காதில் போயிடுச்சுன்னா யானை அவ்வளோதான், அதனோட இது போச்சு. அந்த மாதிரி இப்போ இந்த ஈரான் அவ்வளவு தாக்கு பிடிக்கிறான் அவன். என்னால் முடியும், என்னாலையும் அழிக்க முடியும்னு காமிச்சின்னு இருக்கான். சேட்டலைட்லாம் பார்த்தா பாலைவனமாக தெரியறது, அப்படியே மண்ணுலேருந்து வருது, அப்படியே மிசைல்ஸ் வந்து அழிக்குது, அந்த ட்ரோன் வந்து அழிக்குது. அந்த மாதிரி இவ்வளவு நாள் தாக்கு பிடிக்கிறான். அது எத்தனை நாள் போகும்னு தெரியாது. அது அப்படியே கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. நம்மளால் முடிஞ்சது தெய்வங்களை வேண்டுவோம், தயவு செஞ்சு அந்த மக்களை காப்பாற்று. அவங்களுக்கு அமைதி நிலைமை திரும்பணும், மறுபடியும் நல்ல நிலைமை வரணும், நல்லா நார்மலாக ஆகணும் அது அப்படின்னு இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் கூட்டு பிரார்த்தனை பண்ணணும். அதுதான் இப்போ நம்மளால முடிஞ்சது. கண்டிப்பாக நம்ம வந்து எல்லாமே கூட்டு பிரார்த்தனைக்கு நடக்காததே இல்லைங்க. கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்சது எல்லாரும் கூட்டு பிரார்த்தனை பண்ணணும். சீக்கிரமாக இந்த போர் முடியணும், சீக்கிரமாக மக்கள் சகஜ நிலைமைக்கு வரணும். அதுதான் நம்ம செய்ய வேண்டியது.